கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங்க்கு வெளியே பணி நிரந்தரம் வேண்டியும் தனியார் மயமாக்கலை எதிர்த்தும் 13 நாட்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்கள் வெவ்வேறு வழிகளில் போராட்டங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சாலை மறியல், மனு கொடுக்கும் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அள்ளிக்குளம் நீதிமன்றம் அருகே, அதே போல உழைப்பாளர் சிலை, எழும்பூர் மணியம்மை சிலை ஆகியவற்றின் அருகிலும் மெரினா கடற்கரையிலும் கடலில் இறங்கியும் போராட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். சென்னையில் 5-6 மண்டலங்களுடைய பணியாற்றிய தூய்மை பணியாளர்கள் தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவருடைய போராட்டம் இன்று 100வது நாளை எட்டியிருக்கிறது. பல்வேறு வகைகளில் போராட்டம் நடத்தி வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இன்று 5 இடங்களில் தங்களுடைய போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தலைமைச் செயலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் பில்டிங்கிலும் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் காரணமாக அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கொளத்தூரில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய எம்எல்ஏ அலுவலகம், மேயருடைய வார்டு அலுவலகம், தலைமைச் செயலகம், கருணாநிதி நினைவிடம் ஆகிய இடங்களில் போராட்டம் நடத்தவும் தூய்மை பணியாளர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதன் ஒரு கட்டமாக அங்கு அனைத்து இடங்களிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலகத்துக்குள் செல்பவர்கள் முழுமையாக சோதனை செய்யப்பட்டு தான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அதே போலதான் ரிப்பன் மாளிகையிலும் நுழைவாயில், ஒரே ஒரு நுழைவாயில் மட்டுமே திறக்கப்பட்டிருக்கிறது. மற்ற அனைத்து நுழைவாயிலும் மூடப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய ஊழியர்கள் அனைத்தும் சோதனை செய்யப்பட்டு அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி முழுவதுமாக ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. திடீரென அவர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினால் அவர்களை கைது செய்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போலீசார் எடுத்து வந்திருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது.